இன்று குமரபாளையம் ஜோதிட சங்கத்தின் மாதாந்திர கருத்தரங்கு இன்று நடைபெறுகிறது. இங்கே வந்திருக்கும் ஜோதிடர்களுக்கு, தலைவர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஒரு ஜாதகத்தில் நம்மகிட்ட ஜாதகம் வருது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷமாக தான் அந்த ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கணும். ஆய்வு பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லணும். அது எழுதி கூட பண்ணிக்கலாம். என்ன திசை நடக்கு, எப்படி இருக்குது, என்ன நட்சத்திரம், என்ன வயசு அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கிட்டோம்னா பரவாயில்ல. அது எழுதிக்கிட்டு நம்ம பலன் சொல்கிறது சிறப்பாக இருக்கும். எப்படி வந்து ஆரம்பிக்கணும்னாக்கா லக்கணத்துலேருந்து ஆரம்பிக்கணும். லக்கணம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு முதல்ல அதுக்கு கண்ணோட்டத்தை பார்த்துக்கணும். லக்கணம் என்ன லக்கணமாக இருக்குது, அந்த லக்னாதிபதி எங்கே போயிருக்கிறாரு, அந்த லக்னா அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்புறமா ஆரம்பித்தாக்க நமக்கு சிறப்பாக பலன்கள் வந்து நம்ம வரும். இப்போ இந்த போர்டில் போட்டுக்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்து 1988 பிறந்திருக்கிறாங்க. இது வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஆனால் குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லாத இருக்கிறதுனால ஏன் குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, என்ன தடங்களை பண்ணுது, அவங்க வீட்டுக்காரருக்கு அந்த மாதிரியும் இருக்கா, இல்லை இந்த பொண்ணுக்கு தான் வந்து தடங்கள் இருக்கா, குழந்தை பாக்கியத்து இல்லாமல் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வாக பார்க்கலாம். லக்கணமும் ராசி வந்து கன்னியாக வருது. கன்னியிலே வந்து ராசியாக அந்த லக்னமாக தான். லக்னாதிபதி வந்து புதன் வந்து ராகுவோட சம்மந்தப்படுறாரு, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. குழந்தைக்கு உண்டான 5ஆம் இடத்தை நாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு முன்ன குழந்தைய மட்டும் பார்க்கலாம், எல்லா இதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த குழந்தைகள் அதனுடைய இதை பார்த்துக்கலாம். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாப்புல. சூரியனாவ ஃபஸ்ட்டு வந்து பறக்கக்கூடிய சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது ஒரு தோஷமாக வருது. 5 குடையவன் வந்து 4ஆம் இடத்துல பிறக்கிறாப்புல. அது கேது சாரத்தில் வாங்கிக்கிறாப்புல. 4ஆம் இடம்னா கற்பப்பை சம்மந்தப்பட்டது. அந்த இதில் இருந்து கேது சாரை வாங்கி சனியினுடைய அங்கே இருக்கிறதுனால அந்த கற்பப்பையில் ஒரு குறுவீடாக இருக்கிறதுனால கட்டி இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் நம்ம பலம் சொன்னோம். அதே மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதான். இப்போ காரகம் எடுத்துட்டாங்க. காரகம் குரு அதாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா 4, 7 கூட காரகம் வந்து குருவாக வர்றாரு. அவரும் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் வந்து அது வந்து கேது சாரணம் வாங்கிக்கிறாரு. ராசிக்கு சந்தையில், அதாவது 0 டிகிரியில் அவர் இருக்கிறார். ராசிக்கு சந்தையில் போய் மாட்டிக்கிறாரு. இந்த காரகனும் வந்து வலுவில்லாமல் போகிறாரு. இந்த 5ஆம் தேதியும் சிறப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. 5ஆம் வீட்டுக்குடையவனை வந்து சிறப்பாக அது குருவுடைய பார்வை இருக்குது. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வைனாக்கா அவரே வந்து கேது சாரை வாங்கி 8ஆம் இடத்துல வந்து பார்க்குறாரு. அது வந்து நல்ல ஒரு பார்வை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. 5ஆம் பார்வை சிறப்பாக தான் இருக்கணும். அப்படின்னாக்கா அது வந்து லக்கணத்துக்கு 8ஆம் இடம் வந்து பார்க்குறாரு. கேது சாரை வாங்கி பார்க்குறதால அது வந்து பெரிய சிறப்பாகவும் இல்லை, தெரியல. இதுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னாக்கா கட்டாயமாக வந்து குழந்தை பாக்கியம் வரும். ஆனால் இந்த திசையை வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறதுனாக்கா குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. இதுவரெல்லாம் வந்து குரு திசையில் கேது புத்தி நடந்தது. அந்த கேது புத்தி வேலை செய்யாது. கேதுவை வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாங்கள சூரியனுடைய வீட்டில் அவர் அதிபதியை வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த திசையில் வந்து கட்டாயமாக இந்த புத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வழி இருக்குது. அதாவது அவங்க மருத்துவம் பார்த்துட்டாங்க, இதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் நம்ம ஜோதிடம் இதெல்லாம் எப்படி அந்த குழந்தை கிடைக்குமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி வந்து நான் வந்து பலன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சொல்லி கட்டாயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுத்திருக்கு. அது என்ன எப்படி அப்படின்னாக்கா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான திதிகள் இருக்குது. அதே போல் நட்சத்திரமும் இருக்குது. இந்த நட்சத்திரமும் இந்த திதியும் போடுற நாளாக இருக்கணும். அந்த போடுற நாள் எப்போ வருதுன்னு பார்க்கணும். அது பகலில் முடியக்கூடாது. நைட்டு வரல இருக்கணும். திதியும் நைட்டு வரல இருக்கணும். நட்சத்திரமாக அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ரெண்டும் கூடும்.
எல்லாம் பாதியிலே நட்சத்திரம் முடியும், இல்லை திதி முடியும். அந்த மாதிரி ஒரு நாளாக இருக்கணும். அந்த நாள் வந்து சுப நாளாக இருக்கணும், வளர்ப்பிறையாக இருக்கணும். அந்த வளர்ப்பிறையில் தான் அந்த சுப நாளில் இருக்கணும். அதுவும் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வீட்டுக்கு தூரமாகி ஒரு 6 நாள், 8 நாள், 12 நாள் அந்த மாதிரி நாளாக பார்த்து இருந்து, அப்போ தான் வந்து கர்ப்பப்பைக்கு வந்து சினை முட்டைகள் வரும். அப்போ வந்து அவங்க கூடனாங்களாக்கா கட்டாயமாக குழந்தை பாக்கி இருக்குது. அதுக்கு வந்து நாமளும் அந்த முயற்சி பண்ணணும். நாமளும் இந்த மாதம் இல்லை அப்படின்னா அடுத்த மாதம்லாம் எப்போ வருது அப்படின்னு கரெக்டாக அந்த வந்து ஜாயிண்ட் ஆகுதா, திடீர் நட்சத்திரம்லாம் ஜாயிண்ட் ஆகுதா, அவங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கா அப்படின்னு பார்த்து நாம் செஞ்சோம்னாக்க கட்டாயமாக மெடிக்கல் முடியாதது கூட நம்ம ஜாதகம் முடியுது. இது வந்து சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரி அனுபவபூர்வமாக நடந்திருக்கிறதுனால இதை வந்து கடைபிடிக்கிறது பார்த்து நாம் தான் சொல்லணும். அதை வந்து சிறப்பாக சொன்னாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் இது உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.